கோமா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தப்ப எங்களெல்லாம் பார்க்கணும்னு இருந்தார். நாங்க போய் பார்க்கும்போது அவருக்கு கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வந்தது. அவருக்கு எங்க எல்லாரையும் பார்த்தது உடனே. பட் என்னன்னா அந்த உயிர் இருந்துட்டே இருந்தது. அது ராஜா சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது மாதிரி தான். அவர் வரும்போது தான் அந்த நிக்குது அந்த உயிர். என்னதான் அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்தாலும் ராஜா சார் வந்து வாசு அப்படின்னு பேசுவார். பட் இவர் வந்து அந்த ஒரு மரியாதையாக தான் பேசுவார். அப்பா என்னைக்குமே சொல்ல மறக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு இந்த பேர் அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா தான். அவரும் வாசு அப்படின்லாம் கூப்பிட்டெல்லாம் பார்த்தாரு ராஜா சார். அவர் முன்னாடி தான் அந்த டியூப் ரிமூவ் பண்றதெல்லாம் பண்ணாங்க ராஜா சார் முன்னாடி. அந்த இன்ட்ராக்ஷன் பார்க்கணும். அந்த கேரக்டராகவே அவங்க 2 பேர் ஸ்டேஜில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கூட பாருங்க, என்ன பாலு, என்ன வாசு, இப்படிதான் அவங்க பாடுவதே அந்த பாட்டு. கடைசி வரையும் அது இருந்தது. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பெல்லாம் இங்க இல்லைனாலும் அந்த மைண்ட் எல்லாம் அங்க அவங்களுக்கு அங்கதான் அந்த மாதிரி ஒரு நாங்க அவர் அழுதுட்டு இருந்தாரு எங்களை பார்த்து. நாங்க வந்து எங்களுக்கு அழ வருதுதான். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து ரஜினி சாரே வந்து சொல்லுவாரு, ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பொதுவாக என் மனசு தாங்கும். ரஜினி சார் என்ட்ரிக்கும் அப்பாவோட வாய்ஸ்க்கும் அப்படி ஒரு பவர் பேக்டா இருக்கு. அந்த குரல்ல வந்து தலைவருக்கு வந்து பாடல இல்லையா, சிங்கம் ஒன்று புறப்பட்டதுக்கு அப்புறமா நான் அவர் ரொம்ப செல்லம் அப்பாவுக்கு. அதனால எனக்கு வந்து அவர் இல்லைன்றதை நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் அது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ளஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. பிரசாந்தி மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ இது நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னா ஓகே, இல்லைன்னா இப்போ எல்லாருக்கும் இது இருக்குது. ஸ்டார்ட் ஒன்று இருந்தால் எண்டு ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. என்ன ஏன் கேட்குறேன், யுவன் சார் அந்த மென்ஷன் பண்ண விதம், வந்து அப்பாவோட கடைசி நிமிடங்கள்னு மென்ஷன் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டில் இருந்தார். அப்பா கோமா ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் போயிட்டார் அப்படின்னாங்க. ஆமாம். அப்பாவோட கடைசி நிமிடங்கள் அது என்ன மாதிரியான? ஆக்சுவலாக அப்பா கடைசியில் கோமா போனார். பட் அந்த கோமா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தப்ப எங்களெல்லாம் பார்க்கணுன்னு இருந்தார். ஓகே. அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அவருக்கு பேசுறதெல்லாம் பெருசாக முடியாது, ஏன்னா வென்டிலேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. பட் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வந்தது அவருக்கு எங்கள் எல்லாரையும் பார்த்தது உடனே. அது எங்களுக்கு வந்து என்ன ஒன்றுமே புரியல. நாங்கள் அப்படியே பிளாங்க் ஆகிட்டோம். என்ன அது, நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். ஓகே, நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவருக்கு கேட்கும். பட் அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நாங்கள் சொன்னோம், ஓகே எல்லாம் சரியாயிடும், வீட்டுக்கு வந்துடுவீங்க, நீங்கள் அழாதீங்க. ஏன்னா நாங்கள் அவர் அழுதுட்டு இருந்தார் எங்களை பார்த்து. நாங்கள் வந்து எங்களுக்கு அழ வருது தான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். பிகாஸ் நம்மளும் அழுதுட்டோன்னா அவர் பயப்படுவார், என்ன வேணா இருக்கலாம் இல்லையா. அதனால் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் நாங்கள் ரொம்ப அன்லக்கி, திரும்பி அவரை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கோமாவில் தான் இருந்தார் அவர். பட் என்னன்னா அந்த உயிர் இருந்துகிட்டே இருந்தது. அது ராஜா சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது மாதிரி தான். அவர் வரும்போது தான் அந்த நிற்குது அந்த உயிர். அவர் உள்ளே என்ட்ராகும் போது தான் அவரும் வாசு அப்படின்லாம் கூப்பிட்டெல்லாம் பார்த்தாரு ராஜா சார். அப்புறம் அவர் முன்னாடி தான் அந்த டியூப் ரிமூவ் பண்ணுறதுலாம் பண்ணாங்க ராஜா சார் முன்னாடி தான். ஆமாம். ஷாக்கிங் இல்லை, ஷாக்கிங் தாண்டி அது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. அது இப்போ நான்லாம் அக்செப்டே பண்ணல இப்போ வரைக்கும். நான் உங்ககிட்ட இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் நான் வந்து அதெல்லாம் நான் அந்த அந்த சீனுக்கு திரும்பிலாம் போக மாட்டேன். நான் எப்படி யோசிப்பேன்னா, எங்கள் அப்பா எங்கேயும் ஊருக்கு போயிருக்காரு, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ ஷூட்டிங்க்கோ போயிருக்காரு, வந்துடுவார், அப்படி தான் நினச்சிக்க. ஏன்னா நான் அது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னால் வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் ரொம்ப செல்லம் அப்பாவுக்கு. அதனால எனக்கு வந்து அவர் இல்லைன்றதை நான் யோசிக்க மாட்டேன். எங்கேயோ போயிருக்காரு, வந்துருவார் அப்படியே இருந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நான். நானும் அது கேட்குறேன். எஸ், ஓகே மேம். இன்னொரு மூமெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லு, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இண்டஸ்ட்ரியும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா ஐ திங்க் வாசுதேவன் சார் இருந்தது, எஸ்பிபி சார். இந்த 2 பேருக்கு உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் எனக்கு ரீசெண்டாக மேம் ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பாடின பாட்டு முடிஞ்சு. அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க, அப்போ ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் அந்த 2 பேர் மனுஷங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீ பார்க்க முடியாது. எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு வெல் பர்சன், நோன் பர்சன் சொன்னார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நீ பண்ணவே முடியாது, நீ முடிஞ்சா அவங்க இன்டர்வியூ பண்ணேன்னு அதை கேட்டுப்பாரு அப்படின்னா. ஐ திங்க் அதனால தான் மேபி அதை நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஐ வாண்ட் டு லிவ் தட் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ மலேசியா வாசுதேவன் சார், எஸ்பிபி சார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக பேசிப்பாங்க 2 பேருமே. லைக் அவங்க பாடும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய ஷோஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஷோஸ் தனியாக நினச்சிட்டு இருக்கேன். அது அவங்க பாடும் போதே கூட அந்த ஏதோ அந்த பாட்டை நம்ம ஒரிஜினலாக பாடணும், ஓகே இங்கே ஸ்டேஜில் பாடிடுவோன்ற மாதிரி இருக்காது. அந்த பாட்டே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் பாடுவாங்களே.
அண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிறதோ அது. பட் இவங்களுடைய நட்பு எப்படின்னா அடிக்கடி சந்திக்கிறது, ம். அப்புறம் டெய்லி ஃபோனில் பேசிக்கிறது, வெளியே போகிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அந்த மரியாதை கலந்த ஒரு நட்பு. ஒருத்தர் ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் மேலே அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, இப்போ பாலு அங்கிள் வந்து இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அவர் எத்தனையோ சாதனைகள் படுத்திருக்காரு, அது மேலே உள்ள ஒரு மரியாதை கலந்த ஒரு நட்பு. ஓகே. அது 2 பேருக்குமே உண்டு. ஸோ 2 பேரும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க எந்த பொசிஷன்ஸில் இருக்காங்களோ அதுக்கான ஒரு மரியாதையும் அது கலந்து ஒரு நட்பு தான் அவங்களுக்குள்ளே தவிர, ரெகுலர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிற மாதிரி வெளியே போகிறது, ஒன்றா ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா 2 பேருமே பிஸியாக இருந்த டைம். ஆனாலும் ஒரு அந்த லெகசி ஒரு கிரியேட் பண்ண டைம் அது. ஆமாம் 2 பேரும். ஆனாலும் அந்த கடைசி வரையும் அது இருந்தது. ஓகே. இப்போ அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பெல்லாம் பாலு சார் வந்து வந்து பார்ப்பார். அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் எப்படி இருக்குது எப்படி. இங்கே இல்லைனாலும் அந்த மைண்டெல்லாம் அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கும். ஓகே மேம். இப்போ என்ன கூப்பிட்டுப்பாங்க மேம்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா நேம் சொல்லி கூப்பிட்டுப்பாங்கல்ல, அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? இல்லை இவங்க வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாசு, இவர் பாலு அப்படிதான் பேசிக்கிறது. அண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு சில அந்த பாட்டுக்கு இசை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற கான்செப்ட்ல நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி பாடலா பாடுறாங்க அது. ஆனா நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை நான் தனியா கேட்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அப்போ இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா என்ன சொல்றது மேம், அது வந்து அந்த டியூனிங் அதெல்லாம் இருக்கும், ரொம்ப ஆத்மாத்மா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது ராஜா சார் கான்செப்ட் ஆரம்பிச்சு கரெக்ட் கான்செப்ட் இல்லை இசை நிகழ்ச்சி, பாலு சார் தான் இருக்கட்டும், வாசுதர் சார், நானே எப்படி சொல்றேன் பார்த்தீங்களா பாருங்க, அது அப்படிதான் சொல்றாங்க. அந்த இருக்கும் ஒரு ஆத்மாத்மா இருக்கும். நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே சொல்றேன். என்னம்மா கண்ணு பாட்டை அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல பாடினது 2-3 வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா 2 பேரும் என்னமோ அந்த இன்ட்ராக்ஷன் பார்க்கணும். ரெக்கார்டிங் செஷன்ல எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அந்த கேரக்டராகவே அவங்க 2 பேர் ஸ்டேஜில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு வந்து இவங்க 2 பேர் வாய்ஸ் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ பொருத்தமா. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் பாடுற மாதிரியே தான் இருக்கும். அங்கே வந்து பாலு சாரும் அப்பாவும் பாடுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. அந்த ஸ்டேஜில் கூட பாருங்க, ஃபேண்டாஸ்டிக், என்ன பாலுன்னா வாசு, இப்படி தான் அவங்க பாடுவதே அந்த பாட்டு. அதுவே நமக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த பாட்டு கூட. பட் இப்போவும் அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டேஜில் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும்லாம் தோணாது. ஐயோ ஃபுல்லாக பார்த்துடலாம். என்னதான் பண்ணுறாங்க இவங்க 2 ரொம்ப சேட்டையாக இருக்கு இவங்க 2 பேர் பண்ணுறது. அப்படிதான் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மேம். நான் வெப்சைட்லாம் போயிருந்தீங்க, இந்த வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா நீங்கள் ஒரு. ஆமாம், நானும் போட்டேன். நான் போட்டதுக்கு அப்புறம் இங்கே இருக்கான்னு பார்த்துருந்தேன். அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எங்கேயா இருக்குன்னு பார்த்தேன். அந்த பொக்கிஷத்தை எங்கேயா வச்சிருக்கீங்க மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஐ திங்க் அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஐ திங்க் நல்லா இருக்கும். எனக்கு கூட இப்போ நான் ஆல்ரெடி இப்போ என்னோட யூடியூப்ல போட்டது கூட யாரோ எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி நீங்கள் இது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. நானே அப்பதான் பார்க்குறேன் அந்த வீடியோ. எனக்கு கூட நான் போனது இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்ட அந்த வீடியோ வந்து ரொம்ப வருஷம் முந்தி. அவங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நானும் அப்போ ரொம்ப குழந்தையா தான் இருந்திருப்பேன். பட் நானே அதை ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த அவங்க பர்ஃபார்மன்ஸே, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே. அதனால நான் வந்து அதை எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணனால நானும் ஷேர் பண்ணேன். பட் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் தான். அந்த 2 லெஜெண்ட்ஸை வந்து எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் கூட நம்ம அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் ஐ திங்க் சொல்ல எனக்கு ஃபீல் ஆகுது 2 பேருமே இப்போ நம்ம கூட இல்லை. பட் அந்த ஃபீல் இல்லைனாலும் இந்த மூமெண்ட்ஸில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வாசுதேவ் சாராக இருக்கட்டும், இளையராஜா சார், இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அது வந்து பாராட்டு வருது. இப்போ யுகேந்திரன் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்பா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட அவர் ராஜா சார் ஃபைனலாக சொன்னார், என்னையா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். அதே தான். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி தான் அந்த மரியாதை தான் அப்பாவுக்கு ராஜா சார் மேலே இருந்த அந்த மரியாதை. என்னதான் அவங்க வந்து அந்த பாவலர் பிரதர்ஸில் வந்து அப்பா இருந்தார், அப்போலேருந்து தான் பழக்கம். ராஜா சார் எல்லாம் அந்த ஒரு ட்ரூப்பில் பாடிட்டு இருந்தது தான். பட் ஸ்டில் அப்பா வந்து எப்படின்னா அந்த பழக்கம்ன்றது அது அந்த பீரியடில் நடந்தது. அதுக்காக நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, அவர் எனக்கு நண்பன் தான்.
ராஜா சார் எனக்கு நண்பன் எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவரை நான் எனக்கு ஒரு இசையமைப்பாளராக அப்பா என்றைக்குமே சொல்ல மறக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு எனக்கு இந்த பேர் மக்களுக்கு மத்தியில் நான் இப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கு மத்தியிலும் என் பேர் தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜா தான். அவருடைய பாடல்கள் எனக்கு கிடைக்கலன்னா நான் இந்த அளவுக்கு தெரிய வந்திருப்பேனான்னு தெரியாதுன்றது எப்பயுமே அப்பா மறந்ததே கிடையாது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அந்த ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு அப்பா. அதுக்குள்ளதான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு. ஸோ அவர் அந்த மரியாதையாக தான் பார்ப்பார். எப்படி ராஜா சாரை மீட் பண்ணும்போது கூட அந்த மரியாதையோட தான் அப்பா வந்து பேசுவார் கூட. என்னதான் அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்தாலும் ராஜா சார் வந்து வாசு அப்படின்னு பேசுவார். பட் இவர் வந்து அந்த ஒரு மரியாதையாக தான் பேசுவார். ஏன்னா அவர் அப்படி தான் பார்க்குறாரு ராஜா சார். ஓகே, நீங்க சொல்றப்ப நான் இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி கேட்கலான்ட்டு இருந்தேன். சார் அப்போ வாசுதேவன் சாரோட இருக்கிறது 3வது ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்வியஸாக நான் கேட்க தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அது நீங்க சொல்றதுலேயே தெரியுது எனக்கு எப்படி இருக்குன்னு. ரஜினி சார் அண்ட் மலேசியா வாசுதேவன் சார், அது இப்போ ரீசெண்டா வேட்டைன்ல கூட அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ரஜினி சாரே ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் வாய்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி சார் எஸ்பிபி சார் ஒரு லெகசினா, இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டா இந்த 2 மேமோத் அப்படிம்பாங்க. ஆமா, அது மாதிரி. ஆனா அந்த டைம்ல நீங்க ரஜினி சாரோட மிக்ஸ் பண்ண அந்த மலேசியா வாசுதேவன் சார் அந்த பாடல்கள் தனியாவே ஒன்று போடுவாங்க. அது கேட்கும்போது ஹிட்ஸ், அவங்க ஹிட்ஸ் எப்படி மேம் இருக்கும் அந்த டைம்ல? ஐயோ, அந்த ஹிட்ஸ்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து ரஜினி சாரே வந்து சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பொதுவாக அப்படின்னு சொல்லுவாரு. அது அது ஏன்னா இப்போ அந்த அந்த இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி சார் என்ட்ரிக்கும் அப்பாவோட வாய்ஸ்க்கும் அப்படி ஒரு பவர் பேக்டா இருக்கும். அப்படி இருக்கும். அது வந்து பொதுவாக என் மனசு அதுலங்கிருந்து ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு வேட்டையனுக்கு முன்னாடி சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸே வந்துடும். அது அந்த ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறப்ப வேற லெவலில் இருக்கும். அவர் நடந்து வர்றதும் இங்கே அப்பாவோட ஒரு வாய்ஸும் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி சாருக்கு வந்து வேட்டையனில் வந்து அப்பாவோட வாய்ஸ் திருப்பி இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம கேட்கும் போது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அது இல்லை, இப்போ இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, இப்போ பொதுவாக மனசு தங்கமாக இருக்கட்டும், இல்லை அருணாச்சலம் சிங்கம் மட்டும் புறப்பட்டதாக இருக்கட்டும், அந்த டைமில் அது வரது அப்பயும் ரஜினி சார் மலேசியா சார், எங்களுக்கு அது ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் இத்தனை வருஷங்கள் தாண்டி அந்த மேஜிக் ஸ்க்ரீனில் நடக்கும்போது அது எப்படி மேம்? அது நானே ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் அதை பார்த்தேன். ஆமாம், ஏன்னா அப்பா அப்படிங்கிறது தனி அப்படின் போது அவருடைய பாட்டுக்கு நான் அப்பாவோட குரலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அதனால அந்த குரல்ல வந்து நம்ம நடுவில் கேட்குறோம், பட் ப்ரெசண்டா நம்ம கேட்கல. அதுவும் தலைவருக்கு வந்து பாடல இல்லையா சிங்கம் ஒன்று புறப்பட்டதுக்கு அப்புறமா. ஸோ இப்படி வந்து அதுவும் அவரே ரிக்வெஸ்ட் பண்ணி இதுக்கு அவர் வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அது ஒரு வேற லெவல் ஹிட்டா அந்த பாட்டு போனது வந்து லைக் அது ஒரு ரிக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ட்ரிபியூட், ஒரு ப்ராப்பர் ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலா பார்க்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.